ஏன் நீட்டை பேன் பண்ணணும், ஏன் மக்கள் ப்ரொடெஸ்ட்ல ஈடுபடணும், அதே மாதிரி மாணவர்கள் ஏன் இவ்வளவு பேர் ஜந்தர் மந்தர்ல கூடணும், அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கீழே தெரிய சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. இது எப்ப ஆரம்பிச்சுன்னா 14 மாணவர்கள் தற்கொலை பண்ணி இறந்து போனதுக்கு அப்புறம் தான் இந்த போராட்டமே ஆரம்பிச்சிச்சு. இந்த போராட்டத்துக்கு வழி நடத்துறது யாருன்னா சோனம் வாங்சுக்கும் காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட ஃபவுண்டர் அபிஜித்தும் தான் இந்த மாணவர்கள் போராட்டத்துக்கு வழி நடத்துறாங்க. கிட்டத்தட்ட 26 நாட்களா சோனம் வாங்சுக் உண்ணாவிரதம் எடுக்காரு. அவருக்கு கோரிக்கை என்னன்னா போராடுற மாணவர்கள் மேல எந்த வழக்குகளும் விடுவக்கூடாது, அவரோட கோரிக்கை. அதே மாதிரி எஜுகேஷனல் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் அவர் ரிசைன் பண்ணணும், இந்த நீட்டை பேன் பண்ணணும். இதுதான் மாணவர்களோட கோரிக்கையாவும் இருக்கு. இந்தியாவில இருந்து நிறைய ஸ்டேட் ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கூட இந்த ப்ரொடெஸ்ட்ல ஈடுபட்டாரு. அதே மாதிரி பஞ்சாப்ல இருந்து நிறைய விவசாயிகளும் அந்த ப்ரொடெஸ்ட்க்கு போறாங்க. அந்த ப்ரொடெஸ்ட்க்கு போற வழியிலேயே நிறைய போலீஸ் அவங்களை பிளாக் பண்றாங்க. அதே மீறி விவசாயிகள் மட்டும் அந்த ப்ரொடெஸ்ட்ல கலந்துக்கிட்டாங்க. இன்னும் கூட அந்த ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு தான் இருக்கு. இந்த போராட்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த போராட்டத்துக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா? இந்த நீட்டை பேன் பண்ணணும் அப்படின்ற மாணவர்கள் போராட்டம் வெற்றி பெறுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோவை ஷேர்